வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் தற்பொழுது வரை 31 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியர் வேலுச்சாமி அவர்கள் அந்த இடத்தில் தற்பொழுது முகாமிட்டு உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தற்பொழுது ஆறுதல் கூறி வருகிறார். உடனுக்குடன் அவர்களை போஸ்ட்மார்டம் செய்து ஒப்படைக்கக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது துவங்கி இருக்கிறது. மேலும் பலர் உயிரிழக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அவர்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல், திருச்சி மாவட்டங்களிலிருந்து ஆட்சியர்களும் தற்பொழுது கரூர் மாவட்டத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அதே போன்று தற்பொழுது அன்பில் மகேஷ் மற்றும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட இருவரும் செல்கிறார்கள். மாசு அவர்கள் நம்மிடம் பேசும்பொழுது தெரிவித்த கருத்து என்னால், முதல்வர் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைவு சொல்லியிருக்கிறார். இதனால் நான் தற்பொழுது காரின் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த உயிரிழந்தவர்களுக்கு கூடுதல் உதவிகளை செய்ய தற்பொழுது அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாதர்சம் உள்ளிட்ட அந்த அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அரசு ஒட்டுமொத்த நிர்வாகமும் கரூர் மாவட்டத்தில் முகாமிட்டு இந்த பணிகளை முடக்கிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் பிரச்சாரம் மேற்கொண்டாலுமே கூட இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டவில்லை. கரூர் வேலுச்சாமிபுரம் என்பது குறுகலான பகுதி என்பதனால் தற்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மதியம் 12 மணிக்கு பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலை 7 மணிக்கு தான் அந்த இடத்திற்கு பிரச்சாரம் செய்யவே விஜய் அவர்கள் வந்தால் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது குறிப்பிடத்தக்கது. காலை முதலே பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் உள்ளிட்ட எவருமே சாப்பிடாமல், அதே போன்று குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் அந்த பகுதி முழுவதும் வந்து காத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்திருந்தால் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்காது என்று சொல்லப்படுகிறது. காலை 8:45 தான் அவர் சென்னையிலிருந்து பார்த்தோமெனால் கிளம்பியது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சம்பவம் இதற்கு முன்பு நடைபெற்றதில்லை. இதற்கு முன்பு பார்த்தோமெனால் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுதும் ஒரு சிலர் மட்டுமே உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது இது போன்ற கொத்து கொத்தாக மக்கள் உயிரிழந்தது இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இன்று நடைபெற்ற சம்பவம் என்பது ஒரு கரும்புள்ளியாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரச்சாரம் செய்யும் பொழுது கூடுதல் போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தின் பவுன்சர்கள் மட்டுமே தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்களை கட்டுப்படுத்துவதற்கு எந்த ஒரு ஏற்பாடும் செய்யவில்லை. அதே போன்று தாவேக தொண்டர்களும் தொடர்ந்து அத்துமீறுவது என்பது பல்வேறு காலகட்டங்களிலும் நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரில் கோவில் மீது ஏறி நின்றனர். அதே போன்று நாகப்பட்டினத்திலும் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது. தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தில் தொண்டர்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் உணர்த்துகிறது. ஆனால் தாவேகாவின் தொண்டர்கள் கட்டுக்கடங்காமல் அத்துமீறி தொடர்ந்து இது போன்ற கூரை மீது ஏறுவது, அடுத்த வீட்டின் வாசல் மீது ஏறுவது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினாலும் தொடர்ந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வரை 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலருக்கு சிகிச்சையானது தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சிலர் தற்பொழுது கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள். இதில் 16 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று 6 ஆண்கள், 6 குழந்தைகள் தற்பொழுது வரை உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று அவரோட குழந்தை பார்த்தோம்னால் தற்பொழுது மரணம் அடைந்திருக்கிறது. அவர்கள் அந்த குழந்தையை கூட்டு வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம், முதியோர்கள் வர வேண்டாம் என ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால் அந்த பகுதியில் குவிந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அவர் ஒரு 2:30 மணியிலிருந்து தான் அந்த பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்றார். 7 மணி, சுமார் 5 மணி நேரம் கரூர் மாவட்டத்திலிருந்து அவர் வருவதற்கு 5 மணி நேரம் ஆனது குறிப்பிடத்தக்கது. இதனால் தான் தொடர்ந்து அவர் பரமத்தி வேலூரும் பொதுமக்களை சந்தித்து அங்கு அவர் பார்த்தோம்னால் பொதுமக்களுக்கு கையசைத்தார். அதே போன்று பரமத்தி வேலூரில் முறையான அனுமதி வாங்கவில்லை. இருந்தாலுமே கூட அந்த பகுதியில் பொதுமக்களை அவர் பார்த்தோம்னால் மேலே ஏறி நின்று தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்பு கரூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். கரூர் மாவட்டத்தில் தான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கரூர் மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் முகாமிட்டு அந்த உடல்களை தற்பொழுது அவருடைய உறவினர்களுடைய ஒப்படைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. நாளை காலை அதிகாலை பார்த்தோமெனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறார். உயிரிழந்த பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களுக்கு உரிய நிவாரண தொகை வழங்கப்படும் என தெரிய வருகிறது. தற்பொழுது தமிழகத்தின் டிஜிபி அவர்களும் கரூர் மாவட்டத்திற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எத்தனை பேர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டியது எவ்வளவு என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. யாருக்கும் மேல் உதவி சிகிச்சை தேவைப்பட்டால் அவர்களை மதுரை ஜிஹெச், அதே போன்று திருச்சி ஜிஹெச்சிற்கு மாற்ற வேண்டும், அல்லது ஒரு சிலருக்கு கோவை ஜிஹெச் தேவைப்பட்டால் அங்கு மாற்ற வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் அந்த கணக்கெடுப்பு விவரம் தற்பொழுது சேகரிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் சிகிச்சை வேண்டுபவர்களுடைய தற்பொழுது தொடர்பில் மாவட்ட ஆட்சியர் அதற்கான கணக்கெடுப்பினை தற்பொழுது நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது.
எத்தனை பேர் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறித்த விவரம் பார்த்தோம்னால் மருத்துவமனை தரப்பிலிருந்தோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமிருந்தோ அறிக்கையாக தரப்படும் என தெரிய வருகிறது. தொடர்ந்து முதல்வர் அவர்கள் தற்பொழுது மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பில் இருந்து வருகிறார். அவருக்கும் அங்கிருந்து தகவல்களானது தற்பொழுது பரிமாறப்பட்டு வருகிறது. நாளை அதிகாலை ஒரு 4-5 மணியளவிலேயே முதல்வர் அவர்கள் இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பு இது போன்ற ஒரு கூட்ட நெரிசலில் ஸ்டாம்பேட் ஏற்பட்டு இவ்வளவு பேர் உயிரிழந்தது தமிழகத்தை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இருந்து வருகிறது. அடுத்த ஆண்டுதான் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் சுமார் 6 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பிரச்சாரத்தை தற்பொழுது அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்னும் இரங்கல் அறிக்கையோ அல்லது சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கோ நேரில் சென்று இன்னும் அஞ்சலி செலுத்தாமல் மௌனம் காப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்பாவது தாவேகா தலைவரிடமிருந்து ஏதேனும் ஒரு பார்த்தோம்னால் இரங்கல் அறிக்கையோ அல்லது மருத்துவமனைக்கு நேரில் சென்று உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவார் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போது வரை அரசு தரப்பில் முழு உதவிகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இந்த உயிரிழப்புக்கு காரணமான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கும் அரசு தரப்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது.